ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வனகான்னு ஒரு ஊர் இருந்துச்சு. வனகாவின் மன்னன் விக்டர் என்ற மிகவும் கோபக்காரன். விக்டர் தனது கொந்தளிப்பான குணத்தால் மிகவும் முன்கோபியாக இருந்தார். சில சமயங்களில் அவர் தவறான முடிவுகளை எடுத்தார், அது முழு ராஜ்யத்தையும் துன்பப்படுத்தியது. ஒரு நாள் அவர் தனது ஊழியரான மத்தேயுவுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். விக்டர் நதியை பார்த்தவுடன் மேத்யூவிடம் கேட்டார், ஹே மத்தேயு, இந்த நதியின் வேர் என்ன? என் ராஜா, எங்கள் சுற்றுப்புறம் வழியாக அருகிலுள்ள ஊருக்கு ஆறு பாய்கிறது. சரி, அந்த ஊர் மக்கள் நதியை எப்படி நடத்துகிறார்கள் என் ராஜா? அவர்களும் நம்மை போலவே நதி நீரை பயன்படுத்துகிறார்கள். இதை கேட்டதும் விக்டர் மிகவும் கோபமடைந்தார். இது எப்படி சாத்தியம் என்று அவர் கேட்டார். இது எங்களுடைய நதி, எங்கள் அனுமதியின்றி யாருக்கும் ஆற்று நீரை பயன்படுத்த உரிமை இல்லை. தனது ராஜா பதட்டத்தில் இருப்பதைக் கண்டு மேத்யூ பதறிப்போனார். அவர் ராஜாவிடம் வராவிட்டால் அவர் நிச்சயமாக தவறான தீர்ப்பை வழங்குவார் என்பது அவருக்கு தெரியும். மத்தேயு ராஜாவிடம் சொன்னான், ஆனால் என் ராஜா, நதி நீர்தான். விக்டர் மேத்யூவை முடிக்கவும் தலையிடவும் விடவில்லை. மத்தேயு எந்த நேரத்தையும் வீணாக்காமல் புறநகரில் ஒரு சுவரை கட்டினார். கிழக்கு பகுதிகளில் இனி நதி நீர் ஓடக்கூடாது. இந்த முடிவால் ஏதோ மோசமான விஷயம் நடக்கும் என்று மேத்யூவுக்கு தெரியும், ஆனால் ராஜா கோபமாக இருந்ததால் அவரால் மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர் சில வேலைக்காரர்களை அழைத்தார், அவர்கள் ஒரு வலுவான சுவரை கட்டினார்கள். சுவரை பார்த்ததும் விக்டர் மகிழ்ச்சியடைந்தார், ஆனால் சிறிது நேரத்திலேயே இந்த முடிவால் நகரத்தில் உள்ள அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டனர். சுவர் காரணமாக ஆற்று நீர் அருகிலுள்ள பண்ணைகளில் சிதறி மண்ணை முற்றிலுமாக அழித்துவிட்டது. கலக்கமடைந்து உதவியற்ற நிலையில் சில விவசாயிகள் மேத்யூவிடம் சென்று, மாண்புமிகு அமைச்சரே, ஆற்று நீர் எங்கள் மண்ணை அழித்துவிட்டது, இப்போது எங்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துவிட்டது என்று கூறினர். நாம் வெள்ளத்தில் மூழ்கி இறப்பதற்கு அதிக நேரம் எடுக்காது. தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள். மத்தேயு அவர்களுடைய எல்லா துக்கங்களையும் ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு பதிலளித்தார். தயவு செய்து இனி கவலைப்பட வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணட்டும். தங்கள் ஊழியம் உறுதி செய்யப்பட்டதால் அனைத்து விவசாயிகளும் சென்றுவிட்டனர். அவர்கள் சென்றவுடன் மேத்யூ தனக்குள் நினைத்து கொண்டான், கிங் மிகவும் கோபக்காரர், நான் அவருக்கு புரிய வைக்க முயற்சித்தால் சிறிது நேரத்தில் அவர் நிச்சயமாக என்னை கொன்று விடுவார். அவன் மனதில் ஒரு யோசனை வந்தது. அவர் தனது வீட்டிற்கு சென்று நீண்ட ஆறுதலான தூக்கத்தை எடுத்துக்கொண்டார். நள்ளிரவில் அவர் விழித்தெழுந்து வாயில் காப்பாளர் சார்லஸிடம் சென்றார். சார்லஸ் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தின் போது ஒரு பெரிய நோட்டை அடித்து, ராஜாவுக்கும் மக்களுக்கும் காலை ஆகிவிட்டதாகவும் எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது என்றும் தெரிவிப்பார். மேத்யூ சார்லஸிடம் கூறினார், அன்புள்ள சார்லஸ், இப்போது காலை நேரம், தயவு செய்து பில்லை தட்டவும். சார்லஸ் குழப்பத்துடன் பதிலளித்தார், மதிப்பிற்குரிய அமைச்சரே, நள்ளிரவு தான் ஆகுது, ராஜாவுக்கு இது தெரிஞ்சா என்னை கொன்றுடுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அமைச்சரின் வார்த்தையின் பேரில் மசோதாவை நிறைவேற்ற சார்லஸ் ஒப்புக்கொண்டார். அவர் சத்தமாக மணியை அடித்தார். மணியின் சத்தம் கேட்டு ஊரில் இருந்த அனைவரும் விழித்தெழுந்தனர். விக்டரும் விழித்தெழுந்து தனது கோட்டையை விட்டு வெளியேறினார். அவன் வெளியே வந்தபோது இருளை தவிர வேறு எதையும் அவனால் பார்க்க முடியவில்லை. சூரியனின் எண் பார்வை இருந்தது. அவர் கோபமடைந்து சார்லஸை கத்தினார், சார்லஸ், உனக்கு புத்தி போய்விட்டதா? இது காலை அல்ல, நள்ளிரவு என்று உனக்கு புரியவில்லையா? ராஜாவின் பேச்சை கேட்டதும் சார்லஸ் நடுங்க தொடங்கினார். என் ராஜா, விஷயம் என்னவென்றால், மேத்யூ தலையிட்டு, என் மன்னர் சார்லஸ் எந்த தவறும் செய்யவில்லை என்றார். அவர் வழக்கமான நேரத்தில் மணியை அடித்துள்ளார். கிழக்கு பகுதிக்குள் நதி நுழைவதை நீங்கள் தடுத்து நிறுத்திய விதம் போல் தெரிகிறது. கிழக்கு பகுதியின் நகரங்கள் நமது காட்டில் சூரியன் தோன்றுவதை தடுத்துவிட்டன. நிலவொளியில் வாழ்வதை தவிர நமக்கு வேறு வழியில்லை. மேத்யூவின் பேச்சை கேட்டதும் விக்டர் மேலும் கோபமடைந்தார் என்று அவர் கூறினார். இப்படி ஒரு காரியத்தை செய்ய அவர்களுக்கு எப்படி துணிச்சல் வருகிறது? மத்தேயு, படையை போருக்கு தயார் செய். நாங்கள் முழு கிழக்கு பகுதியையும் தாக்குவோம். ஆனால் என் ராஜா, இருளில் போருக்கு நாம் எப்படி தயாராக போகிறோம்? நாம் சரியான தயாரிப்புகள் இல்லாமல் சென்றால் நாம் போரில் தோற்றுவிடுவது உறுதி. அப்புறம் உனக்கு என்ன வேணும்? நாம் இருளில் வாழ வேண்டுமா? சூரியன் இல்லாமல் நாம் இப்படி வாழ முடியாது. அப்படியானால் என் ராஜா, ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது. என்ன மாதிரியான தீர்வு? கிழக்கு பகுதிகளுக்கு நதி நீரை நீங்கள் திறந்துவிட்டால் அவர்கள் எங்களுக்கும் சூரியனை விடுவிப்பார்கள். எப்படியும் நாங்கள் நதி நீரை யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். பின்னர் மத்தேயு மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் பதிலளித்தார்.
நீங்க சொல்றது சரிதான் என் ராஜா. நாங்க நதி நீரை இலவசமாக கொடுக்க மாட்டோம். ஆனா சூரியனை திரும்பப் பெறுவதன் மூலம் கிழக்கு பகுதிகளின் எல்லா நகரங்களுடனும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். மேத்யூவின் யோசனை விக்டருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவரும் அதையே செய்ய ஒப்புக்கொண்டார். சரி மேத்யூ, எதையும் வீணாக்காமல் போய் அந்த சுவரை இடித்துவிடு. மேலும் இன்று முதல் சூரிய ஒளிக்கு ஈடாக நதி நீரை பகிர்ந்து கொள்வோம் என்ற செய்தியை கிழக்கு பகுதிகளுக்கு அனுப்புங்கள். ராஜா கட்டளையிட்டவுடன் மத்தேயு வேலைக்காரனிடம் சுவரை இடிக்கும்படி கூறினார். தொழிலாளர்கள் சுவரை வெற்றிகரமாக இடிக்கும் வரை அது சூரிய உதயத்திற்கு ஒரு சாதாரண நேரமாக இருந்தது. படிப்படியாக முழு நகரமும் சூரிய ஒளியால் பிரகாசித்தது. வீடுகள் மற்றும் பண்ணைகளிலிருந்து நதி நீர் பரவி கிழக்கு பகுதிகளை நோக்கி அதன் வழக்கமான போக்கை பின்பற்றியது. எனவே குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்ற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்.